அப்ப நாங்க இன்றைக்கு இந்த வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு நிமிடம் நாங்கள் செவிப்போம் இல்லையா? ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இன்றைக்கு வைத்தியசாலைகளில் இருக்கிறார்கள், வியாதிப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மருந்து மாத்திரையுமோ எந்த ஒரு டாக்டருமோ அவர்களை சுகமாக்குறது இல்லை. எத்தனையோ பேர் அவதிப்படுகிறார்கள், எங்களுடைய வியாதியை யார் சுகமாக்குவது, இன்னும் எங்களுடைய வியாதி சுகமாகவில்லை என்று சொல்லி அவதிப்படுகிறார்கள். அப்ப நாங்கள் இன்றைக்கு அவர்களுக்காக செவிப்போம் இல்லையா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி அப்பா இந்த நேரத்திலுமாக ஆண்டவரை வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தலர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேனே சப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலுமாக வியாதி படுக்கையிலே வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தலர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம் வைக்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நீரே இவர்களுக்கு பரிகாரியாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு பரம வைத்தியராகவும் இருக்கிறீரப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்காக சிந்திய உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால ஒவ்வொரு வியாதிஸ்தலர் மேலும் ஆண்டவர் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு அவர்களை சுத்திகரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உம்முடைய இரத்தம் அவர்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீரே இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிஸ்தலர்களையும் ஆண்டவரே நீர் சுகமாக்கி அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிஸ்தலர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள், பிழைகள், குற்றங்கள், அவர்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவரே நீர் அவர்களை சுகமாக்கி அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும்படியாக என் தகப்பனே ஒவ்வொரு வியாதிஸ்தலர்களையும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார், ஒரு சுகத்தை தரப்போகிறார். ஏன்னு சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றுபவர். அவர் சொல்லியிருக்கிறார், நானே உனக்கு பரிகாரி என்று சொல்லி. அப்ப அந்த பரிகாரியாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.